அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி உரிமைத் தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் நிலையில் இம்மாதம் மார்ச் 8ஆம் தேதி வங்கி கணக்கில் பணம் போடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்பதால் அன்றைய தினமே வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும் என கூறப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை உலக மகளிர் தினத்தை ஒட்டி வரும் மார்ச் 8ஆம் தேதி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக சமுதாய நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் அதிரடியான நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதாவது ஆபாச படம், வீடியோவை பதிவிறக்கம் செய்து பார்ப்பதாக சுமார் 13,000 பேரை சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். மேலும் வியாபார நோக்கில் ஆபாச படம், வீடியோவை பதிவிறக்கம் செய்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை விதிக்க வகையில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தேர்வு முறையில் அதிரடியான மாற்றம். இனி அனைத்து பதவி உயர்வு தேர்வுகளையும் ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் ஆர்ஆர்பி மூலம் நடத்தவும், அதுவும் கணினி அடிப்படையில் நடத்தவும் ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்த தேர்வுகள் ஒரு காலண்டர் அடிப்படையில் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் ஒரு காலண்டரை உருவாக்க உள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையாக தேர்வுகள் நடத்துவதில் இருக்கக்கூடிய அனுபவம் காரணமாக இந்த பொறுப்பானது ஆர்ஆர்பியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக 17 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து மதுரைக்கு மார்ச் 6, 7 தேதிகளில் மதியம் 1:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வைகை விரைவு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மதியம் 2:15 மணிக்கு புறப்படும். மார்ச் 9ஆம் தேதி எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சேது அதிவிரைவு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டு தாம்பரத்திலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும். எழும்பூரிலிருந்து புதுச்சேரிக்கு மார்ச் 9ஆம் தேதி காலை 6:35 மணிக்கு புறப்பட வேண்டிய மெமு ரயிலானது காலை 7:10 மணிக்கு புறப்படும். காரைக்குடியிலிருந்து எழும்பூருக்கு இயக்கப்படும் பல்லவன் ரயிலானது மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் தாம்பரம் வரையே இயக்கப்படும். மார்ச் 8ஆம் தேதி நெல்லையிலிருந்து எழும்பூர் வரை இயக்கப்படும் நெல்லை அதிவிரைவு ரயிலானது செங்கல்பட்டு வரையே இயக்கப்படும். எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்பட வேண்டிய வந்தே பாரத் ரயிலானது 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 7ஆம் தேதி கடைசி நாளாகும். அதாவது இன்று கடைசி நாளாகும். நீட் என்னும் நுழைவுத் தேர்வு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற அமைப்பால் நடத்தப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் கௌரவ விரிவுரையாளர் மற்றும் ஜூன் மாதத்திற்குள் பேராசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், சென்னையில் இன்று அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மார்ச் 6ஆம் தேதி அதிகபட்சமாக 7 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே இம்மாத இறுதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விடுமுறை கால சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வரும் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையத்திலிருந்து வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 9:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு மலை ரயிலானது மதியம் 2:25 மணிக்கு ஊட்டியை சென்றடையும். அதேபோல மறுமார்க்கமாக மார்ச் 29ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை ஊட்டியிலிருந்து வாரந்தோறும் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை 11:25 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும். 10வது அறிவிப்பு: பிரசித்தி பெற்ற திருவம்பூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 10ஆம் தேதியன்று அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று
வேலை நாளாக அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு. தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி பயிற்சியானது மார்ச் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சி மாவட்டத்தில் நடைபெறவும் உள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.